இந்த சாம்பார் வந்து ரொம்ப ஈஸியான மெத்தடுங்க. ரொம்ப சீக்கிரம் பண்ணிடலாம். பஞ்சு பஞ்சா இட்லி ஊற்றி முறுமுறுன்னு தோசை ஊற்றி வச்சு சாப்பிட்டு பாருங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், அல்டிமேட்டாக இருக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் வந்து 1 டம்ளர் வந்து துவரம் பருப்பு, 1/2 டம்ளர் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். இது நல்லா வாஷ் பண்ணிட்டு குக்கரில் வந்து சேர்த்துக்கிறேன். தோலை சீவிட்டு பீக்கங்காய் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். பூண்டு, பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம் கலந்து போட்டிருக்கேன். ஒரு 3 பழுத்த தக்காளி போட்டிருக்கேன். ஒரு 6-7 பச்சை மிளகா, கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் பெருங்காயத்தூள், தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு அப்படியே ஒரு கலக்கி விட்டு குக்கரை மூடி ஒரு விசில் விட்டு 5 நிமிஷம் சிம்ல வச்சு ஆஃப் பண்ணிடலாம். இப்ப பருப்பு நல்லா வெந்துருச்சு. இப்ப இதை வந்து கரண்டிலேயே நான் வந்து கடைஞ்சிக்கிறேங்க. நீங்க வேணா வந்து மத்த யூஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கடைஞ்சிட்டு இட்லி சாம்பார் கொஞ்சம் தண்ணியா இருந்தா தான் நல்லா இருக்கும். அதனால தேவையான அளவு தண்ணி ஊத்திட்டு 2 ஸ்பூன் வந்துட்டு சாம்பார் தூள், 1 ஸ்பூன் வந்துட்டு மிளகா தூள், தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்ப இது வந்து கொதிச்சிட்டு இருக்கட்டும். இப்போ தாளிப்பு கொடுத்துடலாம். இன்னொரு பேனில் வந்துட்டு நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் சூடானோன்னா கடுகு, உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் ஜீரகம், கொஞ்சம் வெந்தயம், கொஞ்சம் பெருங்காயத்தூள், ஒரு 4 வரமிளகா இதெல்லாம் போட்டுட்டு கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு இந்த சாம்பாரில் இதை எடுத்து கொட்டிடலாங்க. கொட்டிட்டு இன்னொரு 5 நிமிஷம் சாம்பார் கொதிக்கட்டும். இப்போ மல்லித்தலையை போட்டுட்டு 1 ஸ்பூன் வந்து நெய் போட்டுக்கோங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சாம்பார் வந்து ஆஃப் பண்ணிடலாம். நல்லா சூடாக வந்து இட்லியை வச்சு அது மேலே இந்த சாம்பாரை ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வீட்டில் உள்ளவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.